ஏய் நண்பா எந்திரிடா, சாப்பாடு டைம் முடிஞ்சிருச்சுடா, எந்திரிச்சு வேலையை பாடுறா. தம்பி என்னப்பா இப்படி தூங்குற பையனை போய் வேலைக்கு கூட்டு வந்திருக்க? என்ன கோவிச்சுக்கிறா, என்ன இப்ப எழுப்பி விட்டுறேனே. நண்பா ஏன்டா நண்பா இப்படி பண்ற? கஷ்டப்படாம வாழ்க்கையில எதுவும் கிடைக்காது தம்பி. ஆனா எனக்கு கிடைச்சதே. அப்படி என்னப்பா உனக்கு கிடைச்சது? கஷ்டம்தான் தம்பி. இந்த மாதிரி லெஜெண்ட் மாதிரி பேசக்கூடாதுன்னு நீ பல தடவை சொல்லியிருக்குப்பா. ஊர் உலகத்துல எவ்வளவோ வீடு இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சனோ இவங்க கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கே. எப்படியோ அடம்பிடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்ட. சளி காய்ச்சல் வந்து முடியாம இருப்பல, அப்ப இருக்குடா உனக்கு. சரி சரி ஒன்னும் சொல்ல மாட்டோம், அழுகாம சாப்பிடு. நான் எங்கடா அழுகுறேன்? பாக்குறதுக்கு வேணா சாதாரணமான ஆளா தெரியலாம், ஆனா இவர் தான் எங்க ஏரியாவோட டானே. இவர் இருக்கிறதுனாலதான் எங்க ஏரியாவில் கொஞ்சம் குற்றங்களே நடக்கிறது கம்மியாயிருக்கு. வெயிலுக்கு எதமா ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு தர சொல்லி வீட்டில் சொன்னேன். கடைசியில் மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்க நம்மளாம் வேலைக்கு ஆகாது, நம்ம மிஷின் ஆன் பண்ணி முடிச்சு விட்டுற வேண்டியதேன். எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? தாத்தா உன்னைய மாதிரி எப்போ தாத்தா எனக்கும் தாடி மிஸ் எல்லாம் வளரும்? பேராண்டி கவலையே படாதடா, கண்டிப்பா உனக்கும் வளரும்டா. தாத்தா சும்மா சொல்லாத தாத்தா. தம்பி என்னப்பா பண்ணுது? டாக்டர் தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, அப்போ கொஞ்சம் மூக்கு வேற உழுகுது டாக்டர். தம்பி கண்டிப்பா ஊசி போட்டாகணும்பா. டாக்டர் ஊசி மட்டும் வேணாம் டாக்டர். சரிப்பா தம்பி, அப்பனா இப்போதைக்கு மாத்திரை மட்டும் போட்டுக்கோ. நாளைக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2 ஊசி போட்டு ஆகணும்பா. டாக்டர் இதுக்கு நீங்க ஒரு ஊசியை போட்டு போயிடலாம். டேய் சத்தான சாப்பாடை சாப்பிட்டு பழகுடா, அதான்டா உடம்புக்கு நல்லது. டேய் நீ ஜிம்முக்கு போற, நீ சாப்பிடுவ, நான் எப்போ அதை சாப்பிட்றது? நான்வெஜ் இல்லாம என் தொண்டைக்குள்ள ஒரு சாப்பாடு கூட இறங்காதாடா. டேய் கிளாஸுக்குள்ள பூமர் சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி கேட்கவே மாட்டேறீங்கடா. யாரா அப்படி பண்றது? டேய் மச்சான் உன்னைய தான்டா சொல்றாங்க. அப்புறம் நீ என்ன பண்ற? டிவி ரிமோட்டை ஏன்டா இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க? ஒரு பட்டன் கூட இல்லையாடா ரிமோட்ல? மரியாதையா சொல்லிருங்கடா ஏன் இப்படி பண்ணதுன்னு. இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 3 பேத்துக்கு சாப்பாடு கிடையாது. ஸ்கூல்ல விளாண்டுட்டு வந்ததுக்கு எதுக்கும் செம்ம டயர்டா இருக்கு. கூலிங்க ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடலாம். என்னது தூங்க போறியா? புத்தகத்தை எடுத்து படிக்கிற வேலையை போடுறா. என்ன மச்சான் இன்னும் விளையாடுறதுக்கு எவனும் வரலையா? ஆமா மச்சான், நான் தான் சொன்னேன்ல மச்சான், எல்லாம் வரேன்ட்டு வரமாட்டாங்கடா. சரி மச்சான் நீயும் நானும் இருக்கோம்ல, வா விளையாடுவோம்டா. நான் தூங்க போறேன்டா. இவ்வளவு வசவு வைரமே, அப்புறம் வந்து அந்த சோறை சாப்பிட்றிய, உனக்கு சொரணம் இருக்காடா? அப்படின்னு என்ன டாடி கேள்விப்படாத பேரா இருக்கே. மச்சான் கண்ணாடி எல்லாம் புதுசா இருக்கு, எங்க மச்சான் வாங்கினேன்? மச்சான் நேற்று ஊருக்கு போயிருந்தேல, அங்கதான் மச்சான் வாங்கினேன். கண்ணாடியில ஆளு ஹீரோ மாதிரியே இருக்கியா மச்சான்? ஆமா கண்ணாடி எவ்வளவு மச்சான்? 1000 ரூபாடா. டேய் ஒரிஜினல் கண்ணாடி 500 ரூபா தானடா மச்சான், இது கூலிங் கிளாஸ்ரா. டேய் இவனடா அந்த மொட்டை வெயில்ல முரட்டு தூக்கத்தை போட்டுக்கிறியான், போய் அவனை எழுப்பி விடுங்கடா எவனாவது. நே ஒரு குடம் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தியாச்சு, அப்படி எந்திக்க மாட்டேனே. தூக்க மாத்திரையை போட்டா கூட இப்படி தூங்க மாட்டான் என்னடா இவனடா இப்படி தூங்கி இருக்கான். Thanks for watching.